முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை பதவி நீக்க தாக்கியதை காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சேர்ந்த 73 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்துள்ளனர். தொகுதி மறுவரையறை மசோதாவில் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து உற்சாகம் அடைந்துள்ள எதிர்கட்சிகள் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மேற்கு ஆசிய நெருக்கடியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் கலவையான சமிக்கைகளை வழங்கி வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கி தனது சமீபத்திய பொருளாதார நிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கான அவசியம் ஏற்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்குள் பாசிசம் வராமல் தடுக்க திமுக 200 இடங்களுக்கு மேல் வெல்லும் என திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தெரிவித்துள்ளார். எந்த நீதிமன்றமும் ஒரு பெண் சிறுமியின் விருப்பத்திற்கு மாறாக கருவை சுமக்க சொல்லி நிர்பந்திக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் கூறும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தேசிய குடிமை பணிகள் நாள் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. அது குறித்து 1 கோடிக்கும் அதிகமான அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டமைக்கும் இலக்கின் அடிப்படையிலேயே நமது பணிகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். நமது முயற்சிகளின் வேகம், வீச்சு, திசை, தீவிரம் ஆகியவை அந்த கண்ணோட்டத்தால் வழிநடத்தப்பட வேண்டும். குடிமக்களே கடவுள் என்ற கொள்கையே நமது ஒவ்வொரு முடிவின் அடிநாதம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குற்றங்களை மூடி மறைக்க கடவுள் கற்பனை பெரிதும் பயன்படும். அதே நேரத்தில் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரல் முன் இந்த கடவுளை முன்னிறுத்தினால் பின்னங்கால் பிடரியில் அடிப்பட தோற்றோடிவிடும். அச்சமும் பேராசையும் இல்லாவிட்டால் கடவுள் ஏது எண்ணிப்பாரீர். அதுவும் பிஜேபி காரர்கள் கூறும் கடவுள் என்பது கூட அவர்களின் மதம் சார்ந்த ராமன் வகையறாக்களைத்தான். மற்ற மத கடவுள்களை ஏற்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் மற்ற மத கடவுள்களை நிந்திப்பார்கள். வழிபாட்டு தலங்களையும் தகர்ப்பார்கள். எதை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், அறிவை கெடுப்பவர்களை மன்னிக்கவே கூடாது என்ற அறிவு ஆசான் தந்தை பெரியார் என்பது நினைவிருக்கட்டும் என இன்றைய விடுதலை தலையங்கம் எழுதியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்குப்பதிவு அதிகரிப்பு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். பிரதமர் மோடி குறித்து கார்கே கருத்துக்கு விளக்கம் அளிக்க 24 மணி நேர கெடு விதித்த தேர்தல் ஆணைய உத்தரவு முழுக்க உள்நோக்கம் கொண்டது என்று காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆபரேஷன் தாமரை, ஆம் ஆத்மி கட்சியை உடைத்த மோடி அமித்ஷா கூட்டணி, 7 எம்பிக்கள் பதவி விலகுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை அன்று பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முக்கிய அறிக்கை வெளியிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்கள் முன்னிலையில் காப்பறைகள் திறக்கப்படும் என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மின் தளவாடங்களில் ஏற்படும் பழுதை 30 நிமிடங்களில் சரி செய்ய வேண்டும் என பொறியாளர்களுக்கு மின் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. பீகார் அரசியலில் நிலவி வரும் சூழல் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் செயல் தலைவருமான தேஜஸ்வி பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார். மும்பை டாக்ஸி ஓட்டுநர்கள் கட்டாயம் மராத்தி பேச தெரிந்திருக்க வேண்டும். சட்ட திருத்தம் கொண்டுவர மகாராஷ்டிர அரசு முடிவு. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் கட்சி மாறிய போதிலும் என்டிஏ அணிக்கு மாநிலங்களவையில் 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காது. முதலில் மேற்கு வங்கம், அடுத்து டெல்லி. 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவுக்கு மம்தா விடுத்த எச்சரிக்கை. ஒன்றியத்தில் ஆட்சி அமைப்பதை தான் விரும்பவில்லை என்றும், ஆனால் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே விரும்புவதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளில் உலக அளவில் பள்ளிகளில் கைபேசி தடை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. யுனெஸ்கோவின் உலகளாவிய கல்வி கண்காட்சி அறிக்கை பள்ளிகளில் கைபேசிகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் அல்லது தடை செய்யும் கல்வி அமைப்புகளின் விகிதம் 2 மடங்கிற்கும் மேலாக அறிவித்துள்ளது. இது 2023இல் 24% இருந்தது. 2026இல் 58% உயர்ந்துள்ளது. முரசொலியில் வந்துள்ள அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராஜன் குரை கிருஷ்ணன் அவர்களின் கட்டுரை தொகுதி மறுவரையறை. பாஜக போட்ட நோபால், ஸ்டாலின் அடித்த சிக்ஸர்,
திமுக கூட்டணியின் பெரும் வெற்றி உறுதியானது எப்படி? தலைப்பின் கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதற்காக 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதா இல்லையா என்ற சர்ச்சை தமிழ்நாடு அரசியலில் பெரும் புயலை எழுப்பியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டுமான இலக்கில் ஒன்றிய அரசுக்கு பின்னடைவு. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் விபத்துகளை தவிர்க்கவும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஒரு புதிய திட்டத்தை தீட்டியுள்ளது. இதன்படி நகரின் 300 முக்கிய சாலைகளில் சித்திரம் மற்றும் குறியீடுகளை அடிப்படையாக கொண்ட புதிய வழிகாட்டி பலகைகள் அமைக்கப்பட உள்ளன. அந்தமான் கடற்பகுதியில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.4 அலகுகளாக பதிவாகியுள்ளது. தேசிய நில அதிர்வு மையம் NCS தெரிவித்துள்ளது. ஜப்பானில் காட்டுத்தீ, 1100க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நிலப்பரப்பு நாசம், 2500 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பொருளாதார நெருக்கடி, உக்ரைனுக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி நிதி உதவி, ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல். தொழில்நுட்ப உலகில் வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் பொதுமக்களும் மாணவர்களும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் சென்னை IIT-யின் ஸ்வயம் பிளஸ் தளம் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சந்தேகங்களுக்கு தீர்வு காண 1855 இலவச எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயில் 2% பணியாளர்களை குறைக்க உத்தரவு. ரயில்வே ஊழியர் சங்கத்தினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இன்றைய விடுதலையில் வரலாற்று செய்திகள், வரலாற்று சுவடுகள், மேலும் பல்வேறு கட்டுரைகள், முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.